Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக கிச்சனில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெனோவேஷன் இல்லாமல் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து காங்க்ரீட் கவுண்டர் டாப் அண்ட் கிரானைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம். இதில் வந்து எலக்ட்ரிக்கல் அதுக்கப்புறம் வந்து சிவில்லாம் வந்து இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஃபுல் ரெனோவேஷன் இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து கவுண்டர் டாப்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் வந்து பண்ணியிருக்கோம். ஃபுல் ரெனோவேஷனாக எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் எல்லாமே வந்து இதில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் தான். பட் என்னென்னா ஃபுல் ஒர்க்குன்றது வந்து கிடையாது. ஃபுல் ஒர்க்குனால் ஃப்ளோர் டைல்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் வந்து வால்ஸில் வந்து டைல்ஸ்லாம் வந்து ஒட்டுறது இந்த மாதிரிலாம் வந்து ஃபுல் ஒர்க் வந்து பண்ணாமல் ஓரளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கோம். வால் டைல்ஸில் வந்து நம்ம ஒட்டியிருக்கோம். பட் இருந்தாலும் ஃபுல் ஒர்க்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து ரெனோவேஷன்ன்றது வந்து கிச்சன் என்ட்ரான உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ் அதுக்கப்புறம் வால்ஸ் அதுக்கப்புறம் சீலிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறது. இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் வந்து கிச்சனில் வந்து வுட் ஒர்க்கிங் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து கிச்சனோட பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம்லேருந்து அப்படியே லெஃப்ட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து டிவி யூனிட், அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்கும், அது பக்கத்துலேயே வந்து கிச்சன். இந்த கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் வந்து அவுட்புட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இது ஆக்சுவலாக வந்து இந்த கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ரெனோவேஷன் கிச்சன். இது வந்து நியூ ஃப்ளாட்டு தான், ஓல்டு ஃப்ளாட் வந்து கிடையாது. இந்த நியூ ஃப்ளாட்லேயே வந்து இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பெரிய வால் இருந்தது, நம்ம எடுத்துகிட்டு ஆல்ட்ரேஷன்றது வந்து பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஃப்ளோர் டைல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து சில டைல்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னும் ஃப்ளாட் வந்து ஆன்கோயிங் ஒர்க்குனால வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து டைல்ஸ் வந்து கிடச்சிருச்சு. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேஸ் யூனிட். அப்பர் யூனிட், இது வந்து லாஃப்ட் யூனிட். இது வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்ரி ஓடிஜிலாம் வைக்கிற பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேபினெட் வந்து லெஃப்ட் சைடில் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து கேபினெட் லெவலுக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாகவே வந்து வந்துடும். ஆக்சுவலாக வந்து இதோட செல்ஃப்ன்றது வந்து கீழே வைக்கிறதோட மேலே கொஞ்சம் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இதான் ஓவரால் கிச்சனோட ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து ரெனோவேஷன் கிச்சன். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து வால் இருந்தது, இது வந்து யூட்டிலிட்டி, இது வந்து கிச்சன். இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இதோட சிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்தது. ஹாப் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாப் இருந்தது. இப்போ வந்து சவுத் ஃபேஸுக்கு வந்து ஹாப் வந்து மாற்றிட்டோம். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா அதோட கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து எல் ஷேப்பில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நான் கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இது வந்து பேஸ் யூனிட். கிரானைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து கிரானைட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே வந்து பேஸ் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் சிலிண்டர் வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்போம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் புல் அவுட். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து 3 டேண்டம்ஸ் இருக்கும். இது வந்து கட்லரி. இதில் இருக்கிற ஹேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் வந்து எட்ஜ் ப்ரொஃபைல் ஹேண்டில் மாதிரி தான் இருக்கும். ஹெட்ஜ் ப்ரொஃபைல் வந்து கிடையாது. உங்களுக்கு வந்து கீழே வந்து கோல ப்ரொஃபைல் அதுக்கப்புறம் ஜி ப்ரொஃபைல்லாம் வந்து பார்க்குறீங்க இல்லையா, அதே மாதிரி தான் கீழே ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கீழே இருக்கிற டேண்டம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற டேண்டம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் வந்து ஓவராலாக வந்து ஒரு 3 டேண்டம்ஸ் வந்து இதில் கம்ப்ளீட்டாக வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு ரோலில் மட்டும். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 3 டேண்டம்ஸ்.
இது ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 6 டேண்டம்ஸ் வந்து ஒரு சைடில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு ஆயில் புல் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹாபோட பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஹாப், அதுக்கப்புறம் வந்து சிம்னி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு 90 சென்டிமீட்டர் சிம்னி இது. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஸில் இருக்கும். மேலே வந்து ஸ்பேஸ் வந்து தெரியும் அப்படின்றதுக்காக வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். மேலே வந்து ஸ்பேஸ் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கும்போது அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இப்படி தான் இருக்கும். இது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபிக்ஸடாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கும். ஹாபோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 900 mm கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். 90 சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். அதோட ஹாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்பில்ட்டாகவே வந்து கிரானைட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டிஷ்வாஷர் வந்து கொடுத்துருக்கோம். சிங்கோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். இந்த டிஷ்வாஷரோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட்லன்றது வந்து இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 60 சென்டிமீட்டர் இது 60 சென்டிமீட்டர் இருக்கும்போது இது ஆக்சுவலாக பின்னாடி வந்து போகும். பட் என்னென்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். இது இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு வந்து பெருசாக வேணும் அப்படின்னா பண்ணும்போதே கவுண்டர் டாப் வந்து பெருசாக வந்து பண்ணிக்கணும். இதோட டோரோட அதோட திக்னஸ் இருக்குது இல்லையா, டோர் மட்டும் இது மட்டும்தான் வெளியே இருக்கும். இல்லை உள்ளே வேணும் அப்படின்னா இதோட டெப்த்ன்றது வந்து அதிகம் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும். அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல் கார்னரே வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஒரு டோரோட அட்டாச் ஆகி வரும். அந்த எல் கார்னர் வந்து டோரோட அட்டாச் ஆகி வரும்போது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டோர் ஓப்பன் பண்ணி 2 டோர் ஓப்பன் ஆகும். பட் என்னென்னா மேக்ஸிமம் வந்து நாங்கள் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் டோர்ஸ் எல்லாமே இது வந்து தனி, இது வந்து தனித்தனியாக வந்து கொடுக்குறோம். அந்த டோருக்கு ஏற்ற மாதிரி வந்து ஹேண்டில் வந்து இதில் கொடுத்துருப்போம். இதில் இருக்கிற ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய சைஸ் இருக்கும். இதில் இருக்கிற ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து கீழே இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இப்படி தான் இருக்கும். இதில் இருக்கிற சிங்கோட ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணணும். கீழே இருக்கிற அந்த ப்ளம்பிங் ஃபிட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோஸில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா புரியும். இதுலேயே வந்து ஆரோ வைக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்போம். இந்த 2 டோர்ஸுக்கும் அதுக்கப்புறம் சிங்க்குக்கும் வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஆக்சுவலாக வந்து டோர் வந்து எப்பவுமே வந்து 2 டோர் வந்து ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சிங்க் வந்து அதுக்கு கீழே இருந்தால் உங்களுக்கு வந்து சேம் கேபினெட்ஸில் வரும். ஆக்சுவலாக வந்து இந்த சிங்க் வந்து எங்களோட பிளானே வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து குவார்ட்ஸ் சிங்க் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த குவார்ட்ஸ் சிங்க் பிளாக் தான் வந்து இதில் போட்டிருந்தோம். பட் என்னென்னா ஒரே சிங்க் தான் இது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய சிங்க் வந்து இருந்திருக்கும், பில்டர் வந்து கொடுத்தது. பட் என்னென்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணும்போது அதே மாதிரி தான் குவார்ட்ஸ் வந்து நம்ம மாற்றணும். பட் ஏன்னா குவார்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த சிங்க் வந்து சேஞ்ச் பண்ணணும். இந்த சேஞ்ச் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா 2 கேபினெட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடுச்சு. ஏன்னா இது வந்து ஒரு கேபினெட், இது வந்து 2 கேபினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்துடுச்சு. அதோட சிங்க் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து எடுத்திங்கன்னா இது வந்து வாஷ் பண்ணிக்கலாம். 2-3 டைப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து வாட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் வந்து இதுலேயே வந்து ஆரோ கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு ட்ரே ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சோப் டிஸ்பென்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். இது மாதிரி கிளாஸ் அந்த மாதிரி ஏதாவது க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து வாட்டர் வந்து வெளியே வந்துடும். ஆக்சுவலாக வாட்டர் வந்து நல்லா ஃபோர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்ஸ் இல்லைன்னா இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இதுதான் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா சிங்க். இதில் வந்து 2 ட்ரேஸ்ன்றது வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சிங்க்கெலாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு நல்ல பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து ஆன்லைனில் கிடைக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8,000 ஒரு 6,000லாம் வந்து கிடைக்குது. அப்படின்றதுக்காக வந்து நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா அது வந்து லைஃப் வராது. ஏன்னா இந்த சிங்கில் வந்து இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருந்தாலும் கம்மியான ப்ரைஸுக்கு இருந்தாலும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வரதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஏன்னா நான் நிறைய வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நிறைய சிங்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் தெரிஞ்சு வந்து நார்மல் சிங்க்குக்கு வந்து போயிடுங்க, பெஸ்ட் ஆப்ஷன்.
இந்த மாதிரிலாம் போகிறீங்க அப்படின்னா அபவ் ஒரு 25,000க்கு மேலே வந்து போயிருங்க. யாராவது 1 lakhல வந்து பட்ஜெட் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா கிச்சனுக்கு இந்த மாதிரி சிங்க்கெல்லாம் வந்து போகாதீங்க. அரௌண்ட் ஒரு 25,000க்கு மேலே வந்து சிங்க்குக்கு வந்து நீங்கள் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த சிங்க்கோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 8,500. நீங்கள் வந்து ஒரு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 year வந்து யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். பட் என்னென்னா யூசேஜ் பொறுத்து தான். 2 சிங்க் வந்து எப்பவுமே இருக்கணும். இது வந்து நார்மலாக வச்சுக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வேறு சிங்க் வந்து யூட்டிலிட்டிலான்றது வந்து வச்சுக்கணும். ஒரு சிங்க் வச்சு நீங்கள் இந்த மாதிரி சிங்க்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. 2 சிங்க் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒன்று வந்து போட்டுக்கோங்க, ஒன்று வந்து ரஃப் யூஸ்க்கு வந்து ஒன்று போட்டுக்கோங்க. அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின், சிங்க் அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின், டிஷ்வாஷர். ஒரு கிச்சனுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து நம்ம பிளான் பண்ணி கொடுத்துட்டோம். பிளானிங்லாம் பண்ணுறதுலாம் எங்களோட ஒர்க்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபிட்டிங்ஸ், அதுக்கப்புறம் வந்து இதோட ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் வந்து நீங்கள் போடுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். குவாலிட்டின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் குவாலிட்டி வரல அப்படின்னா, குவாலிட்டியாக வந்து நீங்கள் போடவே இல்லை அப்படின்னா லைஃப் வந்து ரொம்ப கம்மியாகிடும். அதுக்கப்புறம் வந்து வால் டைல்ஸ், கிச்சனு கிரானைட் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன், அந்த வீடியோ வந்து பாருங்கள். கிச்சன் வால் டைல்ஸ் கூட தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன், அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து ப்ரொஃபைல் லைட்ன்றது வந்து கம்ப்ளீட்டாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சைடில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருப்பேன் ப்ரொஃபைல் லைட்ன்றது. நீங்கள் மொத்த கிச்சனோட கம்பேர் பண்ணும்போது இந்த கிச்சன் வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் டார்க்காகவே இருக்கும். ஏன்னா இதில் வந்து ஒரு 2 லைட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் வந்து போட்டிருக்கோம். ஏன்னா இதில் வந்து பீம் வந்துடுது. இன்னும் பீமுக்காக வந்து நம்ம இறக்குறோம் அப்படின்னா திருப்பி வந்து அதோட லாஃப்ட் யூனிட்டோட ஹைட் வந்து கம்மியாகிடும், கொஞ்சம் டார்க்காகவே இருக்கும் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா இதில் இந்த வெளிச்சன்றது வந்து அதிகமாக வந்து வர்றதுனால இந்த உள்ளுக்குள்ளே வெளிச்சன்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து கொஞ்சம் டார்க்காகவே இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இந்த விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா டவுனாகவே இருந்தது. ஆக்சுவலாக உங்களுக்கு விண்டோட ஃப்ரேம் வந்து தெரியாது, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து தெரியும். ஆக்சுவலாக இதுலேருந்து ஒரு 1 feetக்குள்ளே இந்த ஹைட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ இருக்கும். நாங்கள் தனியாக ஒரு பிரிக் ஒர்க் வந்து பண்ணி இந்த கவுண்டர் டாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர் டாப் வரைக்கும் பண்ணி பேக்ரவுண்டில் வந்து டைல்ஸ் ஒட்டி பிளாஸ்டிக்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இப்போ அதுவே அந்த ஹைட்டு கொண்டு வரணும் அப்படின்னா ரொம்ப கம்மியாகிடும். உங்களுக்கு ஆஃபீஸ் டேபிளாக இருக்கும் இல்லையா, 30 inches இருக்கும். 30 inchesக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இது வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஹைட்டு வந்து தூக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த யூபிவிசி வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி அந்த யூபிவிசிக்கு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வராது. அந்த அளவுக்கு வந்து இது வந்து தனியாக வந்து வால் பிரிக் ஒர்க் வந்து பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து நிறைய ஒர்க்கும் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் வர்ற ப்ளம்பிங் ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் காக் வந்து உள்ளே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா வாட்டர் கவுண்டர்லான்றது வந்து கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து ஆக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஒரே சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃப்ளாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே வால்வே இருக்கும். அந்த மாதிரிலாம் எல்லாமே நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாப் காக் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அட்வான்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். பேஸ் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல் ஷேப் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு இது வந்து பேண்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து ஆக்சசரிஸ்லாம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் பாக்ஸே வந்து மேக் பண்ணுது. ஆக்சுவலாக வந்து சிங்கிள் டோர் தான். பட் என்ன இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் வந்து 2 டோராக வந்து மாற்ற சொல்லிட்டாங்க. இது வந்து ஃபுல்லாகவே செல்ஃப் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருப்போம். இந்த செல்ஃப் எல்லாமே அட்ஜஸ்டபிள் தான், எப்படி இருந்தாலும் கூட கீழேயும் மேலேயும் வந்து மாற்றிக்கலாம். இல்லை செல்ஃப் வேணாம் அப்படின்னா ஆக்சசரிஸ் கூட நீங்கள் போட்டு ஈஸியாக வந்து போட்டுக்கலாம். பட் என்னென்னா அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த மாதிரி செல்ஃப் அந்த மாதிரி வந்து கான்செப்ட்ன்றது வந்து மாற்றிடுறோம். இதோட கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஆக்சசரிஸ் தான். பட் என்னென்னா செல்ஃப்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டுட்டோம். அதுக்கப்புறம் அவன் ஓடிஜிலாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம், இங்கே ஒன்று வைக்கணும். பட் என்ன இந்த 100 வந்து கரெக்டாக லெவலில் வைக்கக்கூடாது, இதுக்கு வந்து வெண்டிலேஷன் வேணும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு 2 inchesன்றது வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ், மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்பர் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்மால் 2 டோர்ஸ்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஹைட்ராலிக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து சிஎன்சி கட்டிங் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி நார்மலாக வந்து ஒரு ஸ்மால் ஹேண்டில்ஸ்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருக்கோம். இதில் இந்த 2 டோர்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும்.
இந்த 2 டோரோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளூட்டட் டிண்டட் அந்த மாதிரி கிளாஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். இன்னும் உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் லைட்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அதில் இருக்கிற ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் யூனிட்டில் என்ன ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கோமோ இந்த சைடு மட்டும் அதே ஹேண்டில் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதே நாப் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் கூட யூஸ் பண்ணியிருப்போம் கிச்சன்லேயும். இது வந்து 2 டோர்ஸ் உங்களுக்கு வந்து சிம்னிக்கு வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா 2 டோர்ஸ்ன்றது வந்து வரும். டோர் ஓப்பன் பண்ணுறது வந்து இப்படி கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா ப்ராக்டிக்கலாக வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம மேக்ஸிமம் வந்து இப்படி தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி தான் ஓப்பன் பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணுவோம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சிம்னி பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் 2 கேபினெட்ஸ் டோர்ஸ்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். இதில் இருக்கிற நாப் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா க்ராக்கரி யூனிட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரே மாதிரி நாப் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். பெரிய நாப் இது ஒரு 3 இன்ச்சஸ் கிட்ட இருக்கும். நீங்கள் நார்மலாக நாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சஸ் கிட்டலாம் வந்து பார்த்துருப்பீங்க. பட் என்ன இது வந்து பெரிய நாப். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் யூனிட்லாம் பெருசாக வந்து காமிக்கிறதுலாம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்டோரேஜ்காகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாத்தையும் பிளான் பண்ணுறது. சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஹேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பிளாக் நாப் வந்து கொடுத்துருப்போம். இது வந்து ஒரே லேமினேட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய வந்து இதில் வந்து சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து இது ரெனோவேஷன் கிச்சன் தான். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து புரியும். ஏன்னா இது நடுவில் வந்து ஒரு பார்ட்டிஷன் வந்து எடுத்துகிட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு ஃப்ளாட் வந்து நம்ம இன்டீரியர் வந்து பண்ணுறோம் அப்படின்னா ரெனோவேஷனில் வந்து கையை வைக்காமல் நம்ம வந்து டேரெக்டாக இன்டீரியர் பண்ணுறோம் அப்படின்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். ரெனோவேஷன் வைக்கும்போது உள்ளே இருக்கிற ப்ளம்பிங் லைன்ஸ் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் லைன்ஸ்லாம் வந்து நிறைய வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது உள்ளே என்ன இருக்குன்றது வந்து யாருக்குமே வந்து தெரியாது. அதனால தான் ரெனோவேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். இப்போது நார்மலாக ஒரு 40 days 50 days ஒரு 60 days வந்து நம்ம டைம் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 10 days வந்து முன்ன பின்ன ஆகிடும். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து ரெனோவேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதே ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பண்ணியிருக்காங்க. பட் சில பேர் வந்து ரெனோவேஷன் வந்து பண்ணியிருக்காங்க, சில பேர் வந்து ரெனோவேஷன் பண்ணாமல் ஆல்ரெடி பில்டர் கொடுத்ததுலேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வுட் ஒர்க்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன்றது வந்து கண்டிப்பாகவே வந்து ஓவராலாக இருக்கும். ஏன்னா அதில் இருக்கிற யூசேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து யூட்டிலிட்டி கிச்சன் வந்து தனியாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து கிச்சன் தான், யூட்டிலிட்டின்றது வந்து எதுவுமே வந்து இருக்காது. ஓவராலாக வந்து ரெனோவேஷன் பண்ணதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.